மூட்டு வலியை சரி செய்து உடலை இரும்பாக்கும் ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உடல் வலி, உடல் சோர்வு, பாத எரிச்சல், கை கால் வலி, மூட்டு தேய்மானம், இடுப்பு வலி, ஆண்மை குறைவு எல்லாத்தையுமே சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உடலுக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு ஒரு கடாயில் 100 கிராம் அளவுக்கு சோளம் எடுத்திருக்கேன். இது வெள்ளை சோளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் கேளுங்க. சின்ன சின்னதாக இருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மளிகை கடைகள் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும். இது சேர்த்துக்குங்க. மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொஞ்சம் சூடேற அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ இது வறுபட்டுடுச்சு. இதையும் எடுத்து எட்ட வச்சிடலாம். அடுத்ததான் மறுபடியும் அதே கடாயில் ஒரு 100 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்குங்க. மேக்சிமம் கருப்பு உளுந்து பயன்படுத்துங்க, வெள்ளை உளுந்து பயன்படுத்தாதீங்க. கருப்பு உளுந்து தான் பெண்களுடைய இடுப்புக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும். மாதவிடாய் சமயங்களில் ஏற்படக்கூடிய அந்த கை கால் வலி, இடுப்பு வலியை சரி செய்யும். இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா சூடேற அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ இதுவும் வறுபட்டுடுச்சு. அதுக்கு அடுத்ததான் கேழ்வரகு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை வறுத்துக்குங்க. இதுவும் ஒரு 3 நிமிஷம் வறுபட்டா போதும். கேழ்வரகு உடம்புல இருக்கக்கூடிய அந்த வாத நீர் சொல்லக்கூடிய அந்த கெட்ட நீரை வெளியேற்றும். இதனால உடல் வலி, உடல் சோர்வு நீங்கும். உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கரைத்து வெளியேற்றும். இதனால மூட்டு வலி, மூட்டு தேய்மானமும் சரி செய்யும். கேழ்வரகுல அதிகப்படியான கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் இருக்கு. இது நம்முடைய எலும்பை நல்ல இரும்பாக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு. இப்போ இதுவும் வறுபட்டுடுச்சு. இதுவும் எடுத்து எட்ட வச்சிடலாம். அடுத்ததா ஒரு 100 கிராம் அளவுக்கு கம்பு சேர்த்துக்கலாம். கம்பு உடல் சோர்வை நீக்கி நல்ல ஒரு உடலுக்கு தெம்பு கொடுக்கும். உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே கம்பு நல்ல தீர்வை கொடுக்கும். அதையும் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. இப்போ வறுத்த இந்த 4 பொருளுமே நல்லா ஆற வச்சுருங்க. இதுவே நீங்கள் அதிக அளவுகளில் கூட அரைச்சிக்கலாம். அதாவது எல்லாமே 1 கிலோ அளவுகளில் கூட எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இதை இப்போ நான் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு 2 பேட்சாக சேர்த்து அரைச்சிக்கிறேன். நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த மாவுல எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். சர்க்கரை நோய்க்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் சோர்வு, பாத எரிச்சல், பாத வலி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன். இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 350 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அது கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இதை இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. நல்லா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது நல்ல கஞ்சி பதத்துக்கு கொஞ்சம் குழ குழன்னு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் திக்காக மாறி வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை 2 விதமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது சர்க்கரை நோய்க்காரங்களா இருக்கீங்க அப்படின்னா சுவைக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து பயன்படுத்துங்க. இல்லை குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இதில் சுவைக்காக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து பயன்படுத்தலாம். நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை தான் சேர்த்து பயன்படுத்துகிறேன். நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். அவ்வளோதான். ஒரு அருமையான சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மிதமான சூட்டில் இருக்கும்போது குடிக்கலாம். இது காலை உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கஞ்சியை நீங்கள் வாரத்தில் ஒரு 3 தடவை காலை உணவாக எடுத்துக்கும் போது உடல் வலி, உடல் சோர்வு, பாத எரிச்சல், இடுப்பு வலி, மூட்டு தேய்மானம், கால் வலி எல்லாமே சரியாகிடும். சுகர் பேஷண்ட் எடுத்துக்கும் போது அந்த பாத எரிச்சல் சரியாகிடும். உடல் சோர்வு நீங்கும். உயர் ரத்த அழுத்தம் இருந்தாலும் கண்ட்ரோலில் இருக்கும். நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த சத்து மாவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இடுப்பு பலம் இல்லாமல் இருந்தாலும் இதை சாப்பிடும்போது இடுப்பு நல்ல பலம் பெறும். உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றிட்டு பாத எரிச்சலை சரி செய்யும். ஆண்மை குறைவிற்கும் இது ரொம்பவே நல்ல ஒரு அருமருந்தானது. ஆண்மை குறைவை சரி செய்து நரம்பு தளர்ச்சியை சரி செய்து நல்ல ஒரு ஆண்மை விருத்தியை அதிகரிக்கும். நழுவி போன எலும்பு, அதாவது ஆக்சிடெண்ட்டில் எலும்பு உடஞ்சிட்டாலும் அந்த எலும்பை கூட வைக்கக்கூடிய தன்மை இந்த கஞ்சிற்கு உண்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு அற்புதமான கஞ்சி. இது நல்லா சுவையாகவும் இருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.